அருளமுதமாக வழங்கப்படுகிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி முனிவர் நாரதரிடத்தே பல குணங்களை பட்டியலிட்டு இந்த குணங்களெல்லாம் ஒரே நேரத்தில் ஒருத்தரிடத்தில் விளங்குமா என்று கேட்டார். நாரதர் பதில் கூறுகிறார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த ராமன் மக்கள் அனைவராலும் போற்றப்படுபவன். அவனிடத்திலேயே அனைத்து குணங்களும் கடலில் முத்துக்களும் மாணிக்கங்களும் நிரம்பி இருக்குமா போலே கடல் போன்ற கருணைக்கடல் போன்ற ராமனிடத்தே முத்தும் பவளமும் மாணிக்கமுமாய் குணங்கள் நிரம்பி இருக்கின்றன. அந்த ராமனையே தேடுவீர், அவனையே பாடுவீர் என்று நாரதர் அருள் புரிந்தார். அதன் அடிப்படையில் தான் மேலே பிரம்மாவனுடைய அருளோடே வால்மீகி முனிவர் 24,000 ஸ்லோகங்களை பாடத் தொடங்கினார். நாம் இப்போது அயோத்தியா காண்டத்தில் உள்ளோம். இன்று நாம் சித்திரவாடி என்னும் ஊரில் இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அவருக்கு முன்பாக அங்கிருக்கும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமான், இவர்களையெல்லாம் சேவிக்க போகிறோம். சிம்ஹகிரி என்னும் மலையினுடைய அடிவாரத்தில் சற்றே தள்ளி இவ்வூர் இந்த கோயில் உள்ளது. அந்த மலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் வெகு அழகாக எழுந்துள்ளி இருக்கிறார். ஓர் மடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி கொண்டு அவளை அணைத்து கொண்டு நம் அனைவருக்கும் உபதேசிக்கிறார். இவள் திருவடியை பற்றியே நம்மிடத்தில் புகழ் சரணம் பற்ற வேணும். மலைக்கு மேலே இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மனை தரிசித்துக் கொண்டு மலைக்கு கீழே வருகிறோம். இங்குதான் பிரசன்ன வெங்கடேச பெருமானின் சன்னதி. ஸ்ரீனிவாச பெருமான் எப்போதும் நாம் சேவிக்கும் அதே திருக்கோலத்தோடு எழுந்தொழி இருக்கிறார். வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டும் இடது திருக்கையை கட்டிஹஸ்தமாய் தன்னுடைய எடைக்கு அருகே பிடித்து வைத்துக் கொண்டும் காட்சி கொடுக்கிறார். இந்த திருவடியை சரணமாக பற்றினால் சம்சாரம் என்னும் பெருங்கடல் உனக்கு இதோ முழந்தாளளவு வற்றி போகும் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீனிவாச பெருமானை சேவித்துக் கொள்கிறோம். உற்சவமூர்த்தி இடத்தே ஆழமான ஒரு கதை பொருந்தி உள்ளது. உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமான், பக்கத்தில் தாயார்கள். பெருமாள் ஒரு இடத்திலும் தாயார் ஒரு இடத்திலுமாக 14 ஆண்டுகளும் ஒரு நாளும் பிரிந்திருந்தார்கள். ராமனும் 14 ஆண்டுகளும் ஒரு நாளும் தானே பரதனை விட்டு பிரிந்தான். 14 வருஷம் முடிந்து 15வது ஆண்டு முதல் நாள் உன் முகத்தில் விழிக்க வேண்டும். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம. ரகுத்தம, ஒருவேளை அந்த 15வது ஆண்டு முதல் நாள் உன்னை சந்திக்காமல் போனால் நெருப்பு மூட்டி சிதையில் குதித்து விடுவேன் என்று பரதன் பிரதிஜை பண்ணியிருந்தான். ஆக அந்த ஒரு நாள் கழிவதற்கு முன்பாக ராமன் பரதன் முன்னே தோன்றினான்னு சரித்திரம். இங்கும் அதே போல தாயாரும் பெருமாளும் பிரிந்திருந்து 14 ஆண்டுகளும் ஒரு நாளும் கழித்து சேர்ந்தார்கள். அவர்கள் பிரிந்த போதே பெருமான் தாயாரை நினைத்து கண்ணீர் உகுத்தானாம். அதனால்தான் இப்போதும் பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் கண்ணீர் துளிகள் துளிக்க துளிக்க சேவிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஸ்தபதிகளும் எத்தனையோ முயற்சித்து பார்த்தும் அந்த கண்ணீர் மட்டும் மறைவதாக இல்லை. அதை சரிப்படுத்துவதற்கும் முடியவில்லை. அதே போல நாச்சியாருடைய திருமுகத்தை சேவித்தாலும் அங்கேயும் கண்ணீர் துளிகள். இப்போது சேர்ந்து விட்டார்களே, இப்ப கூட கண்ணீர் வேணுமா? கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்று திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் பாசுரம். பெருமானுடைய திருக்கண்களில் எப்பவுமே கண்ணீர் முட்டி கொண்டு நிற்குமா.
அடியார்களை பார்த்ததனால் வரும் ஆனந்த கண்ணீர். ஏற்கனவே தாயாரும் பெருமாளும் பிரிந்திருந்த போது துக்கம், வருத்தத்தில் கண்ணீர். ஆனா இப்ப சேர்ந்து விட்டார்களோ இல்லையோ, தங்கள் பிரஜைகளான மக்களை பார்த்து நம்மை தேடி தரிசிக்க வந்தீர்களே, நன்கிருங்கள் என்ன ஆனந்த பாட்பத்தோடே பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலே பிரசன்ன வெங்கடேச பெருமானின் திருக்கோயில் புரி ஜெகநாத பெருமாள் புருஷோத்தம க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய கோயில் கோபுரம் என்ன அமைப்போ அந்த அமைப்பிலேயே இங்கே பெருமாள் சன்னதி உள்ளது. நாம் அடுத்த நாள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். இப்போதைக்கு அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 92வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் 92வது சர்க்கத்தில் உள்ளோம். பரத்வாஜர் 3 தேவியர்களையும் கௌசல்யா, சுமித்ரா, கைகை ஆகிய மூவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னார். பரதன் அறிமுகப்படுத்தினார். அப்போது தன் தாயாரை பற்றி இகழ்வாக பேசினார். இவளுக்கு அகங்கார அதிகம், சுவாதந்திரிய அபிமானம் அதிகம், நேர்மை கிடையாது, பெரத்தியார் நலத்தில் எண்ணமே கிடையாது, சுயநலந்தான் உண்டு என்றெல்லாம் அடுக்கினான் பரதன். இது பரத்வாஜருக்கு பொறுக்க மாட்டாமல் பரத்வாஜா மகர்ஷிஸ்தம் புருவந்தம் பரதன் ததா பிரத்யுவாச்ச மகாபுத்தி இதம் வச்சனம் அர்த்தவித் ந தோஷேன அவகந்தவ்யா கைகையி பரதத்வயா. ஏ பரத, உன்னால் கைகையி இழப்படக்கூடாது. அவள் தோஷத்தை பார்க்காதே. ராமனே அவருடைய குற்றத்தை பார்க்கவில்லையே. ராம பிரவ்ராஜனம் ஹேதது சுகோதர்க்கம் பவிஷ்யதி. ராமனுக்கு இவளால் தீங்கு நடந்து விட்டது என்று தானே நீ பயப்படுகிறாய்? நான் உறுதி கூறுகிறேன், ராமனுக்கு ஒரு கெடுதியும் இவளால் வராது. தேவானாம் தானவானாஞ்ச ரிஷீணாம் பாவிதாத்மனாம் ஹிதமேவ பவிஷ்யதி ராம பிரவ்ராஜனாதிக. ராமன் புறப்பட்டு அயோத்தியிலிருந்து காட்டுக்கு சென்றாரே, இதனால் ஆராருக்கு நன்மை ஏற்பட போவது தெரியுமோ? வேடனான குகனுக்கு நன்மை, இதோ முனிவரான எனக்கு நன்மை, அடுத்து காட்டுவாசிகளான எத்தனையோ பேருக்கு நன்மை, காட்டில் வசிக்கும் ரிஷிகளுக்கெல்லாம் நன்மை, பறவை ஜாதி ஜட்டாயுவுக்கு மோட்சம், குரங்கு ஜாதி வானரங்களுக்கெல்லாம் நட்பு, ராட்சசி ஜாதி விபீஷணனுக்கே தன் தொண்டனாக சேர்த்து கொண்டது. எத்தனை பேர் நன்மை அடைய போறாள் பத்தியா? ராமன் தன் காட்டுக்கு போனதற்காக இத்தனை நன்மைகள். தேவானான் தானவானாஞ்ச ரிஷீணாம் பாவிதாத்மனாம் அபிவாத்யது சம்சித்தா கிருத்வா செய்யினம் பிரதட்சிணம் ஆமந்திர பரத சைன்யம் யுஜ்யதாமிதி சாப்ரவீத். உடனே பரதன் பரத்வாஜரை வலம் வந்தான், விழுந்து வணங்கினான். அனைத்து சேனையும் புறப்படட்டும், வழி தெரிந்து விட்டது. மந்தாகினி நதிக்கரையோரமாக போகிறோம். முதலில் தெற்கு நோக்கி போய் பின் தென்மேற்கு நோக்கி வருவோம். இதோ இந்த இடத்தில் அலகாபாத் உள்ளது. அங்கிருந்து தெற்கு நோக்கி வருகிறோம். அலகாபாதே கங்கை கரையில் தானே உள்ளது. அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தால் மறுபடியும் தென்மேற்கு நோக்கி திரும்பினால், இன்று நாம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் யமுனை ஆற்றை கடந்துதான் போக வேண்டும். மேலும் அதை பார்க்க போகிறோம். மேற்கொண்டு போக வேண்டுமானால் யமுனை ஆற்றை கடக்க வேண்டும். இன்னைக்கு நாம போய் சேவிக்கணும்னாலும் யமுனை ஆற்றுக்கு மேல பெரிய பாலம், அன்று அந்த பாலம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. யமுனையை கடந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு அந்த பாலத்தை போய் சேவிக்கிறதே துர்லபமா இருக்கு. ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா, அந்த இடத்தை தாண்டி சந்தையை தாண்டி போனோம்னால் சிறு இடத்துல திரும்பினால் அவ்வளவு பெரிய கண்கொள்ளா காட்சி அளவுக்கு யமுனை ஆறு. அந்த ஆற்றையும் தாண்டினால் சிறிது தொலைவில் சித்திரகூட மலை வருகிறது. அந்த மலை குபேரப்பட்டணத்தில் எப்படி பெரிய பெரிய மலைகள் இருக்குமோ, தோட்டங்கள் இருக்குமோ, அதை போல சித்திரகூடத்திலே மலை. அந்த இடத்தை நோக்கித்தான் பரதன் போயாக வேண்டும். 10 பேர் போகலாம், 20 பேர் போகலாம். திடீர்னு யாத்திரை சதுரங்க சௌன்யத்தோட புறப்பட்டால் அதற்கேற்க வழி இருக்க வேண்டாமோ? தயார்படுத்தினார்கள். ஜீமூதா இவ தர்மாந்தே சகோஷாகா சம்பிரதர்த்திரே. அவர்கள் புறப்பட்டதை பார்த்தா ஆகாசத்தில் மேக கூட்டங்கள் கூடி இடி இடித்தா போலே கர்ஜித்தார்கள். விவிதான்யபியானானி மகாந்திச்ச லகூனிச்ச பிரயயுகு சுமஹார்காணி பாதைரபி பதாதயா. வாகனத்தில் செல்வோர், பல்லக்கில் செல்வோர், குதிரை பேரில் செல்வோர், காலால் நடந்து செல்லுவோர் என்று பலரும் புறப்பட்டார்கள். அத யான பிரவேகைஸ்து கௌசல்யா பிரமுகா ஸ்திரியா ராமதர்சன காங்கிண்யா பிரயுர் முதிதாஸ்ததா சந்திரார்க்க தருணாபாசாம் நியுக்தாம் சிபிகாம் சுபாம் ஆஸ்தாய பிரயோ ஸ்ரீமான் பரதா ச பரிச்சதா. அப்போது தன் பரிகரத்தோடே கூடி பரதன் கூப்பின கையை கூட மாத்தாமல்
பரத்வாஜர் சொன்ன வழியில போறோம். ராமனை சித்திரகூடத்துல தரிசிக்க போறோம். நம்முடைய மனக்கிடக்கை, நம் உள்ளத்தில் இருக்கும் விருப்பத்தை விண்ணப்பம் செய்ய போகிறோம் என்று நினைச்சுட்டே புறப்படுகிறார். 3 தேவியர்களும் முத்து பவளம் மாணிக்கத்தை ஒத்த சூரியனுடைய ஒளி போன்றிருக்கக்கூடிய பல்லக்குகள் அதில் எழுந்தருளுகிறார்கள். சந்திரார்க்க தருணாபாசாம் நியுக்தாம் சிவிகாம் சுபாம் தட்சிணாம் திசம் ஆவிருத்திய மகாமேக இவோத்திதா. ஒரு பெருத்த மேக கூட்டம் வருமா போலே தெற்கு திக்க நோக்கி வந்தார்கள். மேலே சப்ரயாதா மகாசேனா கஜவாசி சமாகுலா. கஜம் வாஜி குதிரை யானை ஆகியவையெல்லாம் கூடி கனைத்து கொண்டு வந்தன. வனானிச்ச விதிக்கிரமிய ஜுஷ்டானி மிருகபக்ஷிபிகி. ஆங்காங்கு இருக்கும் வனம், சின்ன சின்ன தோட்டங்கள், குளங்கள், ஜலாசயங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டே வந்தார்கள். கங்காயாகா பரவேலாயாம் கிரிஷ்வத நதீஸ்வபி. பலவர மலைகள் தாண்டின, கங்கக்கரையும் தாண்டினார்கள். சா சம்பிரகிருஷ்ட த்விபவாஜி யூதா வித்ராசயந்தி மிருகபக்ஷி சங்கான் மஹத்வனம் தத்ர விகாஹமான ரராஜசேனா பரதஸ்ய தத்ர. பரதனுடைய சேனை புறப்பட்டு போன போது காடே தவிக்கிறது. நிறைய மக்கள் காட்டுக்குள் சென்றால் காட்டு பிராணிகள் என்ன பண்றதுன்னு தெரியாது. மரங்கள் எல்லாம் மிதிப்பட்டு போயிடும். எவ்வளவு மெலிசான கொடிகள்லாம் இருக்கும், அந்த கொடிகள் அத்தனை அழிந்து போகும். ஆனா ராமனை தரிசிக்கணுங்கிற ஒரே பயனுக்காக இவ்வளவு பெரிய சேனை புறப்பட்டது. காடே துன்பப்பட்டது. ஆனா வனதேவதைகள் எல்லாம் இவர்கள் நன்னார்ந்து ராமனை போய் கிட்டட்டும் என்று அனுகிரகித்தார்கள். அப்படியே 93வது சர்க்கத்தை அடைகிறோம். தயா மகத்யாயின்யா துவஜின்யா வனவாசினா அதிர் அர்திதா யூதபாக மத்தாக சையூதாக சம்பிரதுத்ருவக. அப்போதுதான் சித்திரகூடத்தினுடைய வனம், அந்த வனத்தின் அழகு, அதை பரதன் அருகே அடைதல், அதை பார்த்த உடனே பரதன் வியந்து போதல், இதெல்லாம் சொல்லப்பட்டது. ரிக்ஷாக பிருஷதமுக்கியாச்ச ருரவச்ச சமந்ததா திருஷ்யந்தே வனவாட்டேஷு கிரீஷ்வபி நதீஷுஷ. இவன் ஒரு இடமா தாண்டி கொண்டு வருகிறான். அப்போது விதவிதமான மலர்கள், காய்கள், கனிகள், கொடிகள், பூங்கொத்துக்கள், ஆங்காங்கிருக்கு நீர்நிலைகள், ஆகாசத்துல விரித்தார் போல இருக்கிற அழகு, கீழே இருக்கிற வர்ணங்கள், ஆங்காங்கிருக்கும் மக்கள், இது அனைத்தையும் வர்ணிக்கிறார். துரங்கோகை ரவதா வாரணைச்ச மகாவலைஹி அனாலக்ஷாச்சரம் காலம் தஸ்மின் காலே பபூவச சகத்வா தூரம் அத்வானம் சம்பரிஷ்ராந்த வாகனஹா. இப்படியே தள்ளி தள்ளி 35 யோஜனை தூரம் போக சொல்லியிருக்காரு. அப்படின்னால் ஒரு யோஜனை 10 மைல், 3.5 யோஜனை தூரம் போக சொல்லியிருக்கார். அப்படின்னா 35 மைல், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்னு பார்த்தோம். அந்த தூரத்தை எல்லாம் பரதன் கடந்து வருகிறான். கிட்டக்க போக போக பரத்வாஜர் சொன்ன ஒரு அடையாளமாக புலப்படுகிறது. அவர் சொன்ன உயரமான மரங்கள் வருகின்றன. இப்படி ஒரு நீர்நிலை இருக்கும்னு சொன்னார், இருக்கிறது. மலை 2ஆக பிளந்திருக்கும்னு சொன்னார், பிளந்திருக்கிறது. என்ன ஒரு அடையாளமாக பரதன் பார்த்து கொண்டு வருகிறார். சகத்வா தூரம் அத்வானம் சம்பரிஷ்ராந்த வாகனஹ. மேற்கொண்டு வாகனங்கள் போக முடியலே, பரிசிரமம், எல்லாத்துக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. உவாச்ச வச்சனம் ஸ்ரீமான் வசிட்டம் மந்திரினாம் வரம். அப்ப சுத்துப்பட்ட இடத்தை எல்லாம் பரதன் பார்த்து திருப்தியோடே வசிட்டரிடத்தில் கூறிக்கொள்ளுகிறான். அயங்கிரி அயம் கிரிச்சித்திரகூடஸ்ததா மந்தாகினி நதி மன்னிய பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜஹாயம் அப்ரவீத். பரத்வாஜர் நமக்கு எந்த தேசத்தை அடையாளம் காட்டியிருப்போ அநேகமாக அந்த தேசத்தை அடைந்து விட்டோம் போலும், அந்த தேசத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அனைத்து அடையாளங்களும் அப்படித்தானே கூறுகின்றன. நாம் பரத்வாஜர் சொன்ன இடத்தை நெருங்குகிறோம், நாம் பெருமானை அருகே கிட்டுவிட்டோம் போல் இருக்கிறது. இவ்வளவு காலம் எப்பப்படி தவித்தோம், இதோ ராமனுக்கு அருகே சென்று விட்டோம். அங்கண்மா ஞால தரசர் அபிமான வங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கிடையே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், வந்து தலை பெய்தோம். பெருமான் இருக்கிற இடத்துக்கு நாம வந்து சேர்ந்தோம். சேர முடியுமா? சுலபத்தில் பகவானுடைய தரிசனம் கிடைக்குமா? இப்படி விருப்பப்பட்டிருந்த பரதனுக்கு ஒரே ஆச்சரியம். மன்னிய பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜஹாயம் அப்ரவீத். நாம கூடவா இந்த தாழ்ந்த நானுமா பரத்வாஜர் சொன்ன ராமனிடத்தை அடைஞ்சுட்டேன். அந்நலனுடைய ஒருவனை நணிகினம் நாமே. நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்பேற்பட்ட நலம் படைத்த பெருமான், அவனை நாமும் நணுகப் பெற்றோம், இந்த தாழ்ந்தவனும் அடைந்து விட்டோம். பரதன் திருப்திப்பட்டு கொள்ளுகிறான். என்றெல்லாம் பரதன் ராமனுக்கு அருகே போய்கொண்டே இருக்கட்டும். நாம் அடுத்த நாள் சந்திப்போம். இந்நிகழ்ச்சி
ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.